அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுனால் நம்ம 3வது நாள் வீடியோ ஷேர் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள், எவ்வளோ ஆதரவு தர முடியுமோ அவ்வளோ ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. எப்படி வெற்றி பெற்றார்கள்னா, காங்கிரஸ் கட்சியால் எந்த நேரத்தில் வேண்டாலும் ஆட்சி அமைக்கலாம். இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் எந்த நேரத்தில் வேண்டாலும் ஆட்சி அமைக்க வேண்டிய நேரம் தயாராக இருக்கிறது. எவ்வளோ வெற்றிகள் இந்தியா கூட்டணிக்கு, மக்கள் எவ்வளோ ஆதரவளித்திருக்கிறார்கள். தனிப்பெருமையுடன் காங்கிரஸ் கட்சி 100 இடங்கள் பெற்றிருக்கிறது. 100 இடங்கள்லாம் பெற வாய்ப்பே இல்லை. 3 டிஜிட்டில் எம்பிகள் சீட்டு வாங்க முடியாது. எவ்வளோ கருத்து கணிப்புகள், எல்லா கருத்துக்களும் முறியடித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வெற்றி. அதுவும் இல்லாமல் ஒரு 2 நாட்கள் முன்னுக்கு காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் 99, ஒரு எம்பி சுயேட்சை வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அப்போ நம்ம காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் 100 இடங்கள். எவ்வளோ வெற்றி, மக்கள் எவ்வளோ ஆதரவளித்திருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்க போகிறோம் என்றால் 2024-25க்குள் காங்கிரஸ் ஆட்சி அமைந்துவிடும். இப்போது இன்னும் ஒரு நாட்களுக்குள் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைகிற என்டிஏ கூட்டணி எந்த நேரத்தில் வேண்டாலும் ஆட்சி கலைக்கலாம். நம்ம நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறினார். அவை எந்த நேரத்தில் வேண்டாலும் இந்தியா கூட்டணி இணையலாம். 2வது ஆந்திராவிலிருந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி படு தோல்வி சந்தித்திருக்கார். 18 எம்எல்ஏக்கள் தான் அவர்களுக்கு. இவ்வளோ மோசமான தோல்வி. காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்திருக்க வேண்டியதான மக்களின் ஆட்சி அமைத்திருக்கலாமே. அவர்களின் நம்ம ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் தந்தையும் காங்கிரஸ் கட்சியின் ஆந்திராவின் முதலமைச்சராக 3 முறை தொடர்ந்து வெற்றி. அதுக்கு பிறகு இவருக்கு முதலமைச்சர் சீட் வழங்கப்படலன்னு சொல்லி இவரை வெளியேறி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார். 2 முறை ஆட்சி அமைத்தார். ஆனால் இந்த தேர்தலில் 10 தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 5 எம்பிக்கள் தான் நினைக்கிறேன், ஒரு 18 எம்எல்ஏக்கள். ஆனால் அதுக்கு பிறகு ஆந்திராவின் அவர் சகோதரன் ரோஜா அவர்களும் தோல்வியை சந்தித்திருப்பது தான் ரொம்ப இது மோசம். ஆனால் அது காங்கிரஸ் ஆந்திராவில் எப்படி இருந்துச்சு, இன்னும் எப்படி இருக்க போகுது எல்லாமே என்பதை பார்த்தா தான் தெரியும். ஆட்சி என்னும் ஒரு மாதத்துக்கு பிறகு போகட்டும், ஆந்திர நிலவரத்தை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்கள் வெற்றி. அதே போல் நிதிஷ்குமாருக்கு 12 எம்எல்ஏக்கள். அதுவும் எந்த நேரத்தில் என்றால் போகலாம். 2வது அதுவும் வந்துச்சுன்னா நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும். அவர் ராகுல் காந்தியை நேரில் அழைப்பு விட்டு விட்டார். எந்த நேரத்தில் என்றாலும் நீங்கள் எங்கள் இந்தியா கூட்டணிக்கு வரலாம், உங்களுக்கு எந்த நேரத்தில் என்றாலும் கதவு திறந்து இருக்கும், வரலாம், இந்தியா கூட்டணி அமையட்டும். அதுவும் இந்தியா கூட்டணி உருவாக்க காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர், 2வது நிதிஷ்குமார், முக்கிய தலைவர்கள் தான் காரணம். அனைத்து எதிர்கட்சிகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை எடுத்து வந்தார். எப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு எந்த மாநிலத்தில் மாநில கட்சிகள் இதில் இருக்கிறதோ அந்த டைமில் தேசிய கட்சிகள் விட்டு கொடுக்கணும். இந்த தேசிய கட்சி எங்கே பலமாக இருக்கோ அங்கே மாநில கட்சி விட்டு கொடுக்கணும். அதே போல் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 40க்கு 10 இடங்கள் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டார்கள். 10 இடங்களும் வச்சு 10% கிட்ட ஓட்டு சதவீதம் நினைக்கிறேன். தமிழ்நாடு திமுக தலைமையில் 40%. வேறு எதிர்கட்சி அளவில் நுழைய முடியவில்லை. என்டிஏ கூட்டணியும் முடியவில்லை. அதிமுக முக்கிய இடங்களில் 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. 3வது இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுதோல்வி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் 3வது இடம். சீமான் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் பேசலாம். சீமான் அண்ணனை பற்றி அதெல்லாம் தனி பெருமான 8% வாக்குகள் பெற்றிருக்கேன். என்ன அவருக்கு சின்னத்தையும் பிடுங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த கட்சியாலும் என்ன சீமான் அண்ணனுக்கு சின்னத்தை பிடுங்கவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது.
ஏன்னா அவர் 8.எத்தனை% வாக்கு 8.8% வாக்குகள் வச்சுருந்தாலே போதும். ஆனால் போன தடவை சீமானவர்களுக்கு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது. ரொம்ப அளவில் இழப்பு. 40 இடங்கள் தனித்து, 20 இடங்கள் ஆண்கள், 20 இடங்கள் பெண்கள். எந்த கட்சிகள் இதுவரையும் அப்படி போட்டியிட வைத்ததில்லை. சீமான் அவர்கள் போட்டியிட்டால் நாம் தமிழர் வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அது எப்படின்னா அதிமுக வாக்குகள் இப்போ பிரிந்து கொண்டு இருக்கிறது. அதான் இப்போ நம்ம எந்த நேரத்தில் வேண்டாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக இவ்வளோ மோசமான நிலையில் செல்லக்கூடாது. நான் தான் இடைக்குள்ள இந்த அதிமுகவை பற்றி பேசின காரணம் என்றால் அதிமுக ஒரு இடங்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே. அவ்வளோ பலமான ஏன் வேட்பாளர்கள் இல்லை? ஏன் கட்சிகளை உடைத்தீங்க? எவ்வளோ பலமான. அடுத்த வீடியோவில் நம்ம அதிமுகவை பற்றி கிளியராக வீடியோ, அதுக்கு பிறகு சீமான் அண்ணனை பற்றி வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.